வெல்கம் பேக் டு மேத் பெஸ்டி. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.2 பார்க்க போகிறோம். ஒரு டவுனில் இருக்கிற 5000 பர்சன்ட்க்கு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல வந்து இந்த 5000ல் 45% பீப்புளுக்கு வந்து லாங்குவேஜ் ஏ தெரியுது. இந்த 5000ல் 25% பீப்புளுக்கு லாங்குவேஜ் பி தெரியுது. அண்ட் 10% பீப்புளுக்கு லாங்குவேஜ் சி தெரியுது. 5% பீப்புளுக்கு லாங்குவேஜ் ஏ அண்ட் பி தெரியுது. இந்த 5000ல் 4% பீப்புளுக்கு லாங்குவேஜ் பி அண்ட் சி தெரியுது. அண்ட் 4% பீப்புளுக்கு லாங்குவேஜ் ஏ அண்ட் சி தெரியுது. 3% பீப்புளுக்கு லாங்குவேஜ் ஏ பி சி மூணுமே தெரியுது. இப்போது எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு லாங்குவேஜ் ஏ மட்டும் தெரியும் அப்படின்றது தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த சம்மை நம்ம வந்து வென் டயக்ராம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருந்த கிவன் எல்லாத்தையும் எழுதிடலாம். லாங்குவேஜ் ஏ தெரிஞ்ச பீப்புள் வந்து 5000ல் 45%, அதனால் 45% ஆஃப் 5000 அப்படின்னு எழுதுகிறோம். லாங்குவேஜ் பி தெரிஞ்ச நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 5000ல் 25%. லாங்குவேஜ் சி தெரிஞ்ச நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 5000ல் 10%. ஏ அண்ட் பி இந்த ரெண்டு லாங்குவேஜுமே தெரிஞ்ச நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 5000ல் 5%. பி அண்ட் சி லாங்குவேஜ் தெரிஞ்ச நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 5000ல் 4%. ஏ அண்ட் சி தெரிஞ்ச நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 5000ல் 4%. ஏபிசி இந்த மூணுமே தெரிஞ்ச நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 5000ல் 3%. இப்போ ரெண்டு லாங்குவேஜுமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த லாங்குவேஜஸை நம்ம இன்டர்செக்ஷன் வச்சு எழுதியிருக்கோம். 3 லாங்குவேஜுமே தெரிஞ்ச பீப்புளை டினோட் பண்ணுறது வந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. நம்ம வந்து லாங்குவேஜ் ஏ தெரிஞ்ச நம்பர் ஆஃப் பீப்புளை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என் ஆஃப் ஏ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த வென் டயக்ராமை வந்து இந்த பர்சன்டேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ லாங்குவேஜ் ஏ தெரிஞ்ச பீப்புள் வந்து 45. இங்கே நம்ம பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி தான் இதை போட்டிருக்கோம் அப்படின்றதுனால இங்கே பர்சன்டேஜ் நம்ம போட வேண்டாம். ஸோ பி தெரிஞ்ச பீப்புள் வந்து 25, சி தெரிஞ்சது வந்து 10. ஏ இன்டர்செக்ஷன் பி அதாவது இந்த ரீஜியன் ஃபுல்லாக தெரிஞ்ச பீப்புள் வந்து 5. அண்ட் பி இன்டர்செக்ஷன் சி இந்த ரீஜியன் ஃபுல்லாக இது வந்து 4. அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி இந்த ரீஜியன் ஃபுல்லாக வந்து 4. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இந்த ரீஜியன் இது வந்து 3. இப்போது நம்ம லாங்குவேஜ் ஏ தெரிஞ்ச பீப்புள் மட்டும்தான் வேணும். அதனால் நம்ம பி அண்ட் சியை வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஏயை மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம ஏயை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதிலே 3 போர்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன், செகண்ட் இந்த போர்ஷன், தேர்டு வந்து இந்த போர்ஷன், ஃபோர்த்து வந்து இந்த போர்ஷன். இந்த 4 போர்ஷனையும் சேர்த்து தான் அவங்க வந்து 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த போர்ஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஸ்மால் போர்ஷனும் இன்க்ளூடட் தான். இதையும் சேர்த்து தான் அவங்க வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு 3 அப்படின்னு தெரியும். இப்போது இதிலே இந்த மேலே இருக்கிற ரீஜன் மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அது வந்து டோட்டல் வந்து 5. அதுலேருந்து இந்த ஸ்மால் போர்ஷனை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இதோட வேல்யூ வந்து 2. ஸோ அப்போ இந்த இடத்தோட வேல்யூ வந்து 2. இந்த ஸ்மால் போர்ஷன் ஆல்ரெடி நம்மளுக்கு 3 அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இப்போ இங்கே இந்த போர்ஷன் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து இந்த 3யும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இந்த போர்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 4லேருந்து நம்ம 3யை சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ 1. அப்போது இந்த போர்ஷனோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு 1. நம்மளுக்கு லாங்குவேஜ் ஏ தெரிஞ்ச பீப்புள் மட்டும்தான் வேணும். இந்த போர்ஷனில் வந்து லாங்குவேஜ் ஏ அண்ட் பி இன்க்ளூட் ஆயிரும். இந்த ஸ்மால் போர்ஷனில் வந்து லாங்குவேஜ் ஏபிசி இன்க்ளூட் ஆயிரும். இந்த போர்ஷனில் வந்து ஏ அண்ட் சி தெரிஞ்ச பீப்புள் வந்து இன்க்ளூட் ஆயிரும். நம்மளுக்கு ஏ மட்டும்தான் வேணும். அப்போது இந்த ரீஜியன் தான் லாங்குவேஜ் ஏ மட்டும் தெரிஞ்ச பீப்புள். இப்போ நம்ம ஒவ்வொரு ரீஜியனோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ டோட்டல் நம்மளுக்கு வந்து 45 அப்படின்னு தெரியும். இந்த 45லேருந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரீஜியன் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போது இந்த ரீஜியன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம 45ல் இருந்து 2 + 3 + 1 இந்த ரீஜனை சப்ராக்ட் பண்ணுறோம். which is equal to 45 - 6 which is equal to 39.
அப்போது இந்த ரீஜியனோட வேல்யூ வந்து 39. நம்ம இந்த வென் டயக்ராமை பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிருக்கோம். ஸோ அதனால் லாங்குவேஜ் ஏ மட்டும் தெரிஞ்ச பீப்புள் வந்து 39% ஆஃப் 5000. ஸோ பர்சன்டேஜ் of persons who know only language A, இது வந்து 39% of 5000, which is equal to 39 divided by 100 into 5000. இங்கே நம்ம 0வை கேன்சல் பண்ணிடலாம். 39 into 5 என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ 1950 பீப்புளுக்கு லாங்குவேஜ் ஏ மட்டும் தெரியும். ஸோ 5000 பீப்புளுக்கு எடுத்த சர்வைவில் 1950 பீப்புளுக்கு லாங்குவேஜ் ஏ மட்டும்தான் தெரியும். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ n of A is equal to 1950. இப்போ எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். A யூனியன் B காம்ப்ளிமெண்ட் யூனியன் C, இது கூட இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். A இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட். அப்புறம் A யூனியன் B யூனியன் C காம்ப்ளிமெண்ட், இந்த டேர்ம் கூட B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட், இந்த டேர்மை வந்து இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். அப்புறம் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் நம்ம வந்து யூனியன் எடுக்கிறோம். அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட் வரும் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 3 ரிசல்ட்டை யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து A வந்து Bயோட ஒரு சப்செட், B வந்து C அப்படின்ற இன்னொரு செட்டோட சப்செட். இப்படி இருந்துச்சு அப்படின்னா A இஸ் அ சப்செட் ஆஃப் C அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம வந்து வென் டயக்ராம் வச்சு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ A அப்படின்னு ஒரு செட் இருக்குது. A வந்து Bக்குள்ளே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ Bக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்க முடியும். ஸோ இதான் நம்மளோட செட் B. அப்போ A வந்து Bயோட ஒரு சப்செட்டாக இதில் இருக்குது. B வந்து Cயோட ஒரு சப்செட்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Cன்னு இன்னொரு செட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போது Bயை ஃபுல்லாக கவர் ஆகி தான் நம்மளோட செட் C இருக்கணும். அப்போது நம்மளோட கிவன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. A வந்து சப்செட் ஆஃப் Bயாக இருக்குது, B வந்து சப்செட் ஆஃப் Cயாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A ஃபுல்லாகவுமே கண்டெய்ன்ட் ஆகி தான் நம்மளோட செட் B இருக்கணும், B ஃபுல்லாகவுமே கண்டெய்ன்ட் ஆகி தான் நம்மளோட செட் C இருக்கணும். இப்போது இதுதான் நம்மளோட செட் C. இதுக்குள்ளே தான் எது இருக்குது? A இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? A இஸ் அ சப்செட் ஆஃப் C அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த ரிசல்ட். A வந்து சப்செட் ஆஃப் B அண்ட் B இஸ் அ சப்செட் ஆஃப் C அப்படின்னா A இஸ் அ சப்செட் ஆஃப் C அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் வந்து A இன்டர்செக்ஷன் B இஸ் அ சப்செட் ஆஃப் A and A intersection B is a subset of B. எந்த செட்ஸ்னாலும் சரி அதுக்கு நடுவில் நம்ம வந்து இன்டர்செக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற செட்ஸுக்கு அது வந்து ஒரு சப்செட்டாக இருக்கும். இங்கே நம்ம எந்த ரெண்டு செட்டுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்திருக்கோம்? A and B. ஸோ A இன்டர்செக்ஷன் B வந்து A அப்படின்ற செட்டுக்கும் ஒரு சப்செட், B அப்படின்ற செட்டுக்கும் அது ஒரு சப்செட்டாக இருக்கும். இப்போ இதான் நம்மளோட செட் A, இது செட் B அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B வந்து இந்த போர்ஷன். இப்போ நம்ம ஏயை மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த போர்ஷன் தான் A இன்டர்செக்ஷன் B. அதே மாதிரி Bயை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த போர்ஷன் தான் A இன்டர்செக்ஷன் B. அப்போ A இன்டர்செக்ஷன் B வந்து A அப்படின்ற செட்டுக்குள்ளே தான் இருக்குது, அதே மாதிரி B அப்படின்ற செட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த செட்டை விட்டு வெளியே போகலை, அதனால் இது வந்து இந்த செட்ஸுக்கு ஒரு சப்செட் ஆயிரும். ஸோ A intersection B is a subset of A and A intersection B is a subset of B. இதுதான் நம்மளோட செகண்ட் ரிசல்ட். தேர்டு வந்து A is a subset of A union B and B is a subset of A union B. எந்த செட்ஸுக்கு நம்ம யூனியன் எடுத்தாலும் அந்த இன்டிவிஜுவல் செட்ஸ் வந்து அந்த யூனியன் ஆஃப் செட்ஸுக்கு ஒரு சப்செட்டாக இருக்கும். இங்கே ஏக்கும் பிக்கும் நம்ம யூனியன் எடுக்கிறோம், அதனால் A இஸ் அ சப்செட் ஆஃப் A யூனியன் B அண்ட் B இஸ் அ சப்செட் ஆஃப் A யூனியன் B. இப்போ இதான் நம்மளோட செட் A, இது செட் B அப்படின்னா A யூனியன் B அப்படின்றது இந்த ஃபுல் போர்ஷனும் இன்க்ளூட் பண்ணது தான் A யூனியன் B. இப்போது A யூனியன் B அப்படின்றது இந்த ஷேடட் போர்ஷன். இதில் நம்ம A மட்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது.
ஸோ அப்போ இந்த போர்ஷன் வந்து இந்த ஏ யூனியன் பிக்குள்ளே வந்துட்டு, அதனால் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்றது வருது. பி நம்ம பார்த்தோம்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாக, இதில் இந்த இன்டர்செக்ஷனும் இன்க்ளூடட் தான். ஸோ நம்மளோட செட் பி வந்து நம்மளோட ஏ யூனியன் பிக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டு அப்படின்றதுனால பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்றது வருது. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட், இந்த டேர்முக்கு வந்து நம்ம யூனியன் எடுக்கிறோம். ஏ யூனியன் பி யூனியன் சி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கும் நம்ம வந்து யூனியன் எடுக்கணும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேர்மை எடுத்துக்கலாம். இந்த டேர்மில் இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட், இதை மட்டும் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணலாம். இப்போது இதில் இருக்கிற செட்ஸ்லாம் வந்து என்னது, ஏ பி காம்ப்ளிமெண்ட் சி காம்ப்ளிமெண்ட், இந்த 3 செட்டும் இதில் இருக்குது. இந்த 3 செட்டுக்கும் நம்ம வந்து இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். நம்மளோட ரிசல்ட் 2 வந்து என்னது, இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் அ சப்செட் ஆஃப் பி. எந்த செட்ஸுக்குள்ளே நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கிறோமோ அந்த இன்டர்செக்ஷன் செட்டு வந்து இன்டிவிஜுவல் செட்ஸுக்கு ஒரு சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போது இந்த செகண்ட் ரிசல்ட்டை வச்சு இந்த இன்டர்செக்ஷன் செட்டு வந்து நம்மளோட செட் ஏக்கும் ஒரு சப்செட், பி காம்ப்ளிமெண்ட்டுக்கும் ஒரு சப்செட், சி காம்ப்ளிமெண்ட்டுக்கும் ஒரு சப்செட். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ, ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் இஸ் அ சப்செட் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட், ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் இஸ் அ சப்செட் ஆஃப் சி காம்ப்ளிமெண்ட். இந்த மூணுமே ட்ரூ தான் இந்த ரிசல்ட் வச்சு. இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இதை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ, இது மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். ஸோ ப்ரூஃபை நம்ம இந்த சைடில் எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த செட் வந்து ஏயோட ஒரு சப்செட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்ம தேர்ட் ரிசல்ட் என்ன பார்த்தோம், எந்த செட்ஸுக்கு நம்ம யூனியன் எடுத்தாலும் இன்டிவிஜுவல் செட் வந்து அந்த யூனியன் ஆஃப் செட்ஸுக்கு ஒரு சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி. இதில் நம்மளுக்கு என்னென்ன செட்ஸ்லாம் வந்திருக்கு, ஏ பி காம்ப்ளிமெண்ட் சி, இந்த 3 செட்டும் இதில் வந்து வந்திருக்கு. அப்போது இந்த 3 செட்டுமே இதுக்கு ஒரு சப்செட். அதாவது ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி, பி காம்ப்ளிமெண்ட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி, சி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி. இந்த 3 ரிசல்ட்டுமே நம்மளுக்கு ட்ரூ தான். ஆனால் நம்ம இதை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். செகண்ட் வந்து கன்சிடர் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி. இதிலிருந்து ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஏ வந்து பி அப்படின்ற ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது, பி வந்து சி அப்படின்னு இன்னொரு செட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏ வந்து சிக்கும் ஒரு சப்செட் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு இங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ, இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கிறது. கம்மா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி, இது நம்மளுக்கு செகண்ட் கிடச்சிது. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணி இந்த செட்டு வந்து இந்த செட்டுக்கு ஒரு சப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் இஸ் அ சப்செட் ஆஃப், இந்த செட் வந்து ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி. இப்போ 4வது ரிசல்ட்டாக இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது ஏ வந்து பிக்குள்ளே இருக்குது, அதாவது ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி, இது நம்மளோட செட் பி, இதுக்குள்ளே ஏ இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது, ஏ வருது. அப்போ ஏ வந்து சப்செட் ஆஃப் பியாக இருந்துச்சு அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்மால் செட், இங்கே ஸ்மால் செட் வந்து ஏ. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது, ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி intersection A intersection B complement intersection C complement is equal to,
இப்போது இந்த 2 செட்டையும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா இந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது இந்த செட்டு வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது நம்மளோட ஸ்மாலர் செட், இது வந்து லார்ஜர் செட். அப்போது இந்த ரிசல்ட்டை வச்சு இந்த 2க்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஸ்மாலர் செட்டு தான் கிடைக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஸ்மாலர் செட் வந்து இந்த செட். அப்போது இதோட இன்டர்செக்ஷன் வந்து A இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட். இதை நம்ம வந்து 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டேர்மை நம்ம வந்து என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். இந்த 2 டேர்மில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேர்மை சூஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த 2 டேர்மில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேர்மை எடுக்க போகிறோம். ஸோ கன்சிடர் B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட். இப்போது B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதில் என்னென்ன செட்ஸ்லாம் வருது? B காம்ப்ளிமெண்ட் வருது, C காம்ப்ளிமெண்ட் வருது. இங்கே நம்ம இந்த 2ஓட இன்டர்செக்ஷனை கன்சிடர் பண்ணுறோம். அப்போது இந்த இன்டர்செக்ஷன் செட்டு வந்து இந்த இண்டிவிஜுவல் செட்ஸுக்கு ஒரு சப்செட்டாக இருக்கும். ஸோ B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட் இஸ் a subset of B காம்ப்ளிமெண்ட் and B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட் இஸ் a subset of C காம்ப்ளிமெண்ட். இங்கே நம்ம இதை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட் இஸ் a subset of C காம்ப்ளிமெண்ட். இப்போ இதை கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் A யூனியன் B யூனியன் C காம்ப்ளிமெண்ட். இப்போ A யூனியன் B யூனியன் C காம்ப்ளிமெண்ட். இந்த யூனியனில் இருக்கிற செட்ஸ் வந்து A B C காம்ப்ளிமெண்ட். அப்போது இந்த இண்டிவிஜுவல் செட்ஸ் வந்து இந்த யூனியன் செட்ஸுக்கு ஒரு சப்செட்டாக இருக்கும். அதாவது A is a subset of A யூனியன் B யூனியன் C காம்ப்ளிமெண்ட், B is a subset of A யூனியன் B யூனியன் C காம்ப்ளிமெண்ட் and C காம்ப்ளிமெண்ட் is a subset of A யூனியன் B யூனியன் C காம்ப்ளிமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்முக்கு நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம இதை சூஸ் பண்ணோம். அப்போது இதிலிருந்து நம்மளுக்கு C காம்ப்ளிமெண்ட் இஸ் a subset of A யூனியன் B யூனியன் C காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது கிடைக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிசல்ட் அதாவது A is a subset of B, B is a subset of C அப்படின்னா A is a subset of C அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கிறது வந்து B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C is a subset of C காம்ப்ளிமெண்ட் and C காம்ப்ளிமெண்ட் is a subset of A யூனியன் B யூனியன் C காம்ப்ளிமெண்ட். இந்த ரிசல்ட் நம்மளுக்கு ட்ரூ. அப்போது இந்த செட் B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட் is a subset of இந்த செட் A யூனியன் B யூனியன் C காம்ப்ளிமெண்ட். இப்போ நம்ம இந்த டேர்ம் தான் என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதை எழுதிடலாம். A யூனியன் B யூனியன் C காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 செட்டுக்குள்ள ரிலேஷன் வந்து என்னென்னா இந்த செட் வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு இங்கே கிடச்சிட்டு. ஒரு செட்டு வந்து இன்னொரு செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த 2க்குள்ளே இன்டர்செக்ஷன் வந்து அந்த ஸ்மாலர் செட். இங்கே இந்த செட் வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றதுனால இந்த 2ஓட இன்டர்செக்ஷன் வந்து ஸ்மாலர் செட், இங்கே ஸ்மாலர் செட் வந்து இந்த செட். ஸோ B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது இந்த டேர்மும் நம்ம என்ன அப்படின்றது ஃபைன் பண்ணிட்டோம், இதுவும் நம்ம என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2க்கும் நம்ம வந்து யூனியன் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ A யூனியன் B காம்ப்ளிமெண்ட் யூனியன் C இன்டர்செக்ஷன் A இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட். இந்த டேர்முக்கும் யூனியன் எடுக்கணும். ஸோ யூனியன் A யூனியன் B யூனியன் C காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் வந்து இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம். A இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட். ஸோ இதை நம்ம இங்கே எழுதியாச்சு. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக தான் நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ யூனியன் இருக்குது. அப்புறம் இந்த டேர்மும் நம்ம என்ன அப்படின்றது தான் செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம். ஸோ இது வந்து B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட். இப்போ நம்ம ரிசல்ட்டை தான் யூஸ் பண்ணி இங்கே நம்ம எழுதியிருக்கோம். இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இதெல்லாம் வென் டயக்ராம் யூஸ் பண்ணி பாருங்கள், இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். இப்போ இதுக்கு மட்டும் நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம் என்ன வருது அப்படின்னு. இதான் நம்மளோட செட் A, இது செட் B, இது செட் C.
ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட். பி காம்ப்ளிமெண்ட்னா பியை டச் பண்ணவே கூடாது, ரிமைனிங் இருக்கிற ஏரியா. சி காம்ப்ளிமெண்ட்னா அதே மாதிரி சியை டச் பண்ணக்கூடாது, ரிமைனிங் இருக்கிற ஏரியா. இப்போ அந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற ஏரியா தான் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட். அப்போது நம்ம பியையும் டச் பண்ணக்கூடாது, சியையும் டச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஏரியா. ஸோ பியும் டச் ஆகாமல் சியும் டச் ஆகாமல் இருக்கிற ஏரியா தான் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட். இது எப்படி வருது அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பி காம்ப்ளிமெண்ட் மட்டும் போடுங்க, அதுக்கப்புறம் சி காம்ப்ளிமெண்ட் மட்டும் தனியாக போடுங்க. அப்புறம் ரெண்டு வென் டயக்ராமுக்கும் காமனாக என்ன ரீஜியன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரீஜியன் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட். இப்போ வந்து நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். இது நம்மளோட செட் ஏ, இது பி, இது சி. ஆல்ரெடி நம்ம பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த ரீஜன் கூட ஏல இருக்கிற காமனான ஏரியா தான் ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட். அப்போ இந்த ரீஜன் கூட ஏயும் இன்டர்செக்ட் பண்ணால் என்ன ரீஜன் கிடைக்கும்? இது மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம யூனியன் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் கிடைக்கும். ஏன்னா இந்த ரீஜன் வந்து ஆல்ரெடி இங்கே இன்க்ளூட் ஆகி தான் இருக்குது. அதனால் இதோட ஆன்சர் வந்து பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட். அதனால் இதோட ஆன்சர் வந்து பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட். இது ஏன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் வந்து பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட்குள்ளே தான் இருக்குது அப்படின்றதுனால இது நம்மளோட லார்ஜர் செட், இது வந்து நம்மளோட ஸ்மாலர் செட். இந்த ரெண்டுக்கும் நம்ம யூனியன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லார்ஜர் செட் தான் கிடைக்கும். ஸோ லார்ஜர் செட் வந்து பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த ரிசல்ட்டில் நம்ம இன்டர்செக்ஷன் மட்டும்தான் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம யூனியன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோல் ஏரியா வந்துடும். ஸோ யூனியன் பார்த்தா பெரிய செட் கிடைக்கும், இன்டர்செக்ஷன் பார்த்தா சின்ன செட் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த சம் பண்ணுறதுக்கு அந்த 4 ரிசல்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த யூனியனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு டேர்மாக பார்த்துக்கோங்க, யூனியனுக்கு ரைட் சைடில் இருக்கிறத இன்னொரு டேர்மாக வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ரெண்டுலேயும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேர்மை கன்சிடர் பண்ணுறோம். இந்த டேர்மை எடுத்து இந்த டேர்ம் வந்து இதுக்கு சப்செட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த 2 டேர்மில் இந்த டேர்மை எடுத்து இதுக்கு நம்ம சப்செட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி நம்ம சப்செட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்குள்ளே இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி இந்த டேர்மை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ரெண்டுக்குள்ளே இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னு இந்த டேர்மை நம்ம தனியாக ஃபைண்ட் பண்ணுறோம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம், இங்கே ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த 2 டேர்முக்கும் நம்ம யூனியன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ அந்த 4 ரிசல்ட் அப்புறம் இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த சம்மை நம்ம பண்ணிடலாம்.